ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆல் இன் ஒன் ஃபேக்ட்ஸ் தமிழ். இன்னைக்கு என்ன ஷார்ட் ஸ்டோரி தெரிஞ்சுக்க போறோம்னா, எது சின்ன பாவம், எது பெரிய பாவம். ஒரு ஞானி கிட்ட 2 பேர் வந்தாங்க. ஒருத்தன் வருத்தத்தோட கேட்டான். நான் ஒரு பெரிய பாவம் செஞ்சுட்டேன். தினம் அத நினைச்சு துடிச்சிட்டு இருக்கு. நான் செஞ்ச பாவத்துக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டான். அடுத்தவன் ஞானி கிட்ட சொன்னான், நான் இவர் அளவுக்கு பெரிய பாவம் எதுவும் செய்யல. சின்ன சின்ன பொய்ங்க, சின்ன ஏமாத்துத்தனம் இப்படி நிறைய செஞ்சிருக்கேன். தண்டிக்கிற அளவுக்கு இவையெல்லாம் பெரிய பாவங்களா என்ன? அப்படின்னு கேட்டான். இத கேட்ட ஞானி சிரிச்சுட்டாரு. முதல் ஆள்கிட்ட, "நீ போய் பெரிய பாறை ஒண்ண தூக்கிட்டு வா" அப்படின்னு சொன்னாரு. 2வது ஆள்கிட்ட, "நீ போய் இந்த கோணி நெறைய சின்ன சின்ன கற்கள பொறுக்கிட்டு வா" அப்படின்னு சொன்னாரு. 2 பேரும் அது மாரியே செஞ்சாங்க. முதலாவது ஆள் ஒரு பெரிய பாறைய தூக்கிட்டு வந்தான். அடுத்த ஆள் வந்து கோணி நெறைய சின்ன சின்ன கல்ல பொறுக்கிட்டு வந்திருந்தான். இப்போ ஞானி சொன்னார், "சரி, 2 பேரும் கொண்டு வந்தவற்றை சரியாக அதே இடத்துல போயிட்டு வச்சுட்டு வந்துருங்க" அப்படின்னு முதலாவது ஆளு பாறைய எடுத்த இடத்துல வச்சுட்டு திரும்பி வந்துட்டான். 2வது ஆளு தயக்கத்தோட, "இவ்ளோ சின்ன சின்ன கற்கள நான் எங்க, எப்படி எடுத்தேன்னு சரியாவே தெரியல. அது மறுபடியும் நான் எப்படி போய் வைக்கிறது?" அப்படின்னு கேட்டான். ஞானி சொன்னார், "முடியாதல்லவா? அவன் பெரிய தவறு செஞ்சா, அதற்கான வருந்தி, அழுது மன்னிப்பு கேட்டு, அவன் பரிகாரம் செஞ்சு, அந்த பாவத்த தீர்த்துக்கிட்டான். சின்ன சின்னதா 1000 தவறுகள் செஞ்சு, அவை பாவம்னு கூட நீ உணரவே இல்ல. யாரெல்லாம் இதனால பாதிக்கப்பட்டாங்கன்னு கூட உனக்கு தெரியாது. இதுல அவன் செஞ்சதுக்கு பரிகாரம் ஈஸியா கிடைச்சிருச்சு. நீ செஞ்சதுக்கு தான் பரிகாரம் கிடையாது. சின்ன விஷமா இருந்தாலும் அது தப்பு தப்பு தான். இதுதான் இந்த கதையோட நியதி. இந்த ஷார்ட் ஸ்டோரி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த கதையோட சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. டேக் கேர். பை.